முயற்சி பண்ணோம், முடியலை. இனி மக்களாகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருங்க. எவ்வாறு பரவுகிறது, ஜிபிஎஸ் தொடர்பாக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? கடந்த 26/1/2025 கருங்காலக்குடி கிராம சபை கூட்டத்தில் கூறப்பட்ட புகார்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எனி ஃபீவர் கேஸ் மேலூர் ஜிஹெச்லையோ, சிங்கனூர் ஜிஹெச்லையோ, ஜிஆர்ஹெச்லையோ, வேலம்மாவோ, மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியோ, வடமலையாலோ எங்கே அட்மிஷன் ஆனாலும் எங்கள் லிஸ்ட்டு வரும். சாதாரண காய்ச்சல்னாலே நாங்கள் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த ஊருக்கு விசிட் பண்ணி ஒரு டீம் ஒர்க் வச்சுருக்கோம். ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அந்த வீடு அண்ட் ஹவுஸ் சரௌண்டிங்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி இந்த ஃபீவர் கேஸ் தவிர வேறு அவங்க ஃபேமிலியிலையோ அடுத்த சரௌண்டிங்ஸ் யாருக்கு இருக்கா அந்த வீட்டை சுற்றி என்ன நடவடிக்கை எடுத்து இந்த 3 மாசத்துல ஜனவரி 26 நடந்த ஜனவரி வச்சு பிப்ரவரி மார்ச் 2 மாசம் ஆச்சு. இந்த 70 நாள்ல அந்த பகுதியில் எடுத்த நடவடிக்கை எப்போவுமே ஒரு ஃபீவர் சர்வே பண்ணுவோம். சரௌண்டிங்ஸ் ஒரு ஆளுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா அந்த வீட்லேயோ பக்கத்து வீட்டிலோ அந்த சரௌண்டிங்ஸில் யாருக்கும் ஃபீவர் இருக்கான்னு விசிட் பண்ணுவோம், என்கொயரி பண்ணுவோம், சர்வே பண்ணுவோம். அதற்கான கேஸ் இருந்துச்சுன்னா ஃபீவர் கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு முகாம் போடுவோம். ரைட்டுங்களா? அடுத்தபடியாக நாங்கள் ஹவுசஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி குளோரினேஷன் பண்ணுவோம். ஓசிடி இதாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ண சொல்லி குளோரினேஷன் பண்ணி தண்ணி குடிக்க சொல்லுவோம். பைப் லீக்கேஜ் இருந்தால் சரி பண்ண சொல்லுவோம். இதை நாங்கள் செய்யக்கூடிய பேசிக் ஒர்க் சார். நான் பண்ணோம் 2 நாள் அந்த 2 நாள் பண்ணோம். அது சரௌண்டிங்ஸில் கேட்டு பாருங்கள். சும்மா ப்ளீச்சிங் பவுடர் அந்த காவாயில் போட்டாங்க. 2வது முகாம் ஒன்று போட்டு எதுவும் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு செக்அப் பண்ணாங்க. அவ்வளோதான் பண்ணாங்க. அது ஒன்றும் என்ன பண்ணாங்கன்னு இல்லை என்ன பண்ணாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். இதை நாங்கள் செய்கிற பேஸ் ஒர்க் பேஸ்மெண்ட். ரைட்டுங்களா? ரைட்டா? அது மாதிரி இப்போ கொரோனா வந்துச்சு, டெங்கு வருது, அந்த மாதிரி நிறைய ஐஇசி பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி விஞ்ஞான உலகத்தில் விதவிதமான நோய் வருது. அது சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து எதாவது செய்வாங்க, காமனாக செய்வாங்க. ஒரு டிவிலையோ பேப்பர்லையோ அந்த மாதிரி செய்து சொல்லிடுவாங்க. மற்றபடி இண்டிவிஜுவலாக உள்ள நம்ம பண்ணலை, தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்லேருந்து கொடுக்கும்போது நாங்கள் செய்வோம். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருங்க, முதலமைச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். ரைட்டுங்களா? 25 நாள் செய்யுங்க, நடக்கும் நடவடிக்கை. இல்லை, மக்கள் கோரிக்கை வச்சா அதை பார்க்கணும்ல. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஜியோ வரணும், அந்த இது வரணும் அப்படின்றீங்க. மக்கள் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லையில் நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ அந்தந்த ஏரியாவில் என்ன நிகழ்வுங்கிறது லோக்கல் ஆஃபீஸர் உங்களுக்கு தான் தெரியும். மக்களாகிய நாங்கள் லோக்கலில் தான் அணுக முடியும். நாங்கள் முதலமைச்சரையோ பெரிய இதுகளையோ போய் அணுக முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு பரிந்துரை பண்ணணும். பரிந்துரை பண்ணி மக்களுக்கு தைரியமாக இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஃபீல்டு ஆஃபீஸர் வச்சுருக்கீங்கல்ல. இதே வார்த்தையை முதல்லையும் சொன்னார், சர்வே பண்ணதாக தெரியலை. ஏன்னா இந்தங்க பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் நம்ம சர்வே பண்ணால் மட்டும் பத்தாது சார். அடுத்தடுத்து இதுகளை பண்ணாதான் சரியாகும். அதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். ஒரு சர்வே பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே ஒரு சர்வே பண்ணுறோம் தாங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு கேம்ப் போடுறோம். அதுக்கு தான் ஒரு டாக்டர் தலைமையில் சார் இதான் அழியத்தா இதுக்கு தான் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் போடுறோம்னு சொல்லிட்டோம். அந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வருது, என்றைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு யாருக்கு தெரியுங்க? பக்கத்து வீட்டுக்காருக்கே தெரியாதுங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறது. இந்த ரைட்டுங்களா? இருபத்தேழு பஞ்சாயத்து இருக்குங்க கொண்டாவண்டி பிளாக்கில். இல்லைங்க, இந்த பஞ்சாயத்து தனிப்பட்ட முறையில் கிடையாது. தனிப்பட்ட முறையில் 28ங்களா மாதத்தில் 2 கூட ஊருக்கு ரவுண்டு வருவாங்க. வீட்டுக்கெலாம் வருவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். மட்டும் வருவாங்க. வீட்டில் தண்ணிலாம் மூடி வச்சிருக்கலாம், திறந்து வச்சிருக்கலாம், வர்றாங்கங்க. நீ கேட்டு சரிங்க, வர்றாங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றாங்க, செய்கிறாங்க. அதுக்கு முன்னால் தடுக்கிறதுக்கு சுகாதாரத்துறை சார். இல்லை சார், ஃபீல்டு ஆஃபீஸர் எதுக்கு சார்? ஃபீல்டு ஆஃபீஸர் எதுக்கு இருக்காங்க? நம்ம ஊருக்குன்னு ஃபீல்டு ஆஃபீஸர் எதுக்கு இருக்காங்க? நம்ம கருங்காலக்குடி பஞ்சாயத்துக்குள்ளே ஃபீல்டு ஆஃபீஸர்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல.
சுகாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குல்ல. இந்த பஞ்சாயத்துக்கு பேசுங்க சார். சரி, 27 பஞ்சாயத்தில் இப்போ இந்த பஞ்சாயத்தில் எத்தனை தடவை நம்ம போய் அதை பண்ணியிருக்கோம்? யார் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி? வர்றதில்லை. இப்போ நீங்கள் அதை வந்து சரி பண்ணுங்க. வர்றது கிடையாது, வர்றதில்லை. நீங்கள் கிராம சபையில் நீங்கள் சொல்ல அதே மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள். ரொம்ப ஏரியாவில் வந்து லைட் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. நான் இருக்கிற வீடு வந்து 7 வருஷம் ஆச்சு கட்டி. 7 வருஷத்துக்கு முன்னாலேயே 30,000 கட்டித்தேன், பிளான் அப்ரூவ்டு வாங்கித்தேன், கட்டியிருக்கு. ஆல்ரெடியாக வந்து கிராமத்தில் இருந்தோ அல்லது ஈபியில் இருந்தோ லைட்டு போட்டிருந்தாங்க, அதை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. பிடுங்கிட்டு போயிட்டு இப்போ இருட்டாக இருக்குது. அது நான் வந்து ஏஐட்டையும் பேசிட்டு உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன். அதே பக்கத்து தெருவில் எரியுது. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் வந்து அவங்க வந்து பஞ்சாயத்தில் வந்து சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க, அதனால நாங்கள் பிடுங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சட்டவிரோதம்னா சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே? இல்லை இந்த தெருவுக்கு ஒரு சட்டம், இந்த தெருவுக்கு ஒரு சட்டமா? அப்படி பஞ்சாயத்து ஏன் சட்டவிரோதமாக கரண்ட் எடுக்குது? அப்போ பஞ்சாயத்துக்குன்னு சும்மா இருங்கம்மா, பஞ்சாயத்துக்குன்னு வரி கட்டுறோம், பஞ்சாயத்துக்குன்னு பிளான் அப்ரூவ்டுக்கு பணம் கட்டுறோம். அப்போ அந்த காசை வச்சு இருங்க, அந்த பஞ்சாயத்துக்கு கட்டுற காசை வச்சாலுமே இன்னைக்கு 7 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. ஒரு ரோடு இல்லை, ஒரு குடிநீர் வசதி இல்லை. குடிநீருக்கு போட்டிருக்காங்க தண்ணி வரல. இதை நான் பல தடவை சொல்லிட்டு, எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டை ஏஐ சொன்னாருன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு தெருவில் மட்டும் பிடுங்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த பிடுங்கின ஆளுக்கு. இதை வந்து பஞ்சாயத்தில் கேட்டோம்னா பஞ்சாயத்துக்காரங்க, உங்கள் பஞ்சாயத்தில் நான் அன்றைக்கி வந்து கேட்டதுக்கு சார் அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க அப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து கரண்ட்டை திருடுறாங்க. இல்லை, பஞ்சாயத்துலேருந்து அவங்க கரண்ட்டை திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க, கொக்கி போட்டு எடுக்கிறாங்கன்ற. அப்போ மக்கள் இப்போ பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அது பூராமே காட்டுத்தரு, பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இப்போ சட்ட பிரகாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம சட்டத்தை மதிக்கிறதுக்கு தான் நம்ம மக்கள், கவர்மெண்ட் சட்டத்தை மதிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்றத வந்து சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறது. அதை வந்து பஞ்சாயத்தில் வந்து நடவடிக்கை எடுங்க. நம்ம தொங்கு சுற்றி வச்சிருக்கோம்ன்றனால கட் பண்ணி இருக்கோம்ன்றாங்க. அந்த ஒரு இல்லை, அந்த வந்து இப்போ நம்ம கன்வென்ஷன் வேறு அமைக்கிறதுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்துருக்கேன். போதிய பண வரவு இல்லாதனால பணம் வந்து தேவையான லைட் எரியுது. நீங்கள் குன்னவரப்பட்டி வழக்கில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த லைட்டு யாருக்கு தேவை இருக்குது? நீங்கள் அதுக்கு சாவரப்பட்டி வழக்கில் இருந்து உள்ளே போட்டிங்கன்னா பரவாயில்ல, அதில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த என்ஹெச்சில் லைட் எரியுது. அந்த லைட்டுகளை எடுத்துகிட்டு இது மாதிரி இல்லாத பகுதிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது என்னன்றதை பாருங்கள். அது மாதிரி இந்த விளக்கு ஆப்ரேட் பண்ணுறவங்க பகலில் இந்த கைமாஸ் லைட்லாம் பகலில் எரியுது. தனி நபர் வந்து பஞ்சாயத்தில் யாரும் கிடையாதுங்க, பொதுமக்களாகிய நம்ம தான் போட்டுக்கிறோன்னு நான் மாற்றிக்கிறேன். அந்த கைமாசு விளக்கு இதெல்லாம் இந்த ரோட்டில் நம்ம போட்டுறோம். கைமாசு விளக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதானே அந்த லைட் நாங்கள் தாசில்தாரை வர சொன்னேன், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றத நாங்கள் கேட்கணும். வரல, உங்கள் மூலமாக கிராம சபையில் உங்கள் மூலமாக கேட்குறேன், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். ஆமாம் பாருங்கள். சரி, வேறு யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்காம? ஸ்கூல் இருக்கு, பால்வாடி இருக்கு, ஒரு பிள்ளை கடிச்சா என்ன செய்வீங்க? நாங்களும் மனு கொடுத்தோம், தலைவர்கிட்ட சொன்னோம், எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்கிற மாதிரி நாங்களும் பஸ்ஸும் பண்ணி பார்த்துட்டோம். குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்டாங்க, தலைவர் இருக்கையில் என்ன பண்ணாங்கன்னா குரங்கு பிடிக்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குரங்கு பிடிக்கிறாங்க நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு வந்து ஒரு வாரத்தை ஒரு தனிநபர் வர சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1500 கொடுத்தோம். ஊருக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா குரங்கு பிடிக்கக்கூடாது, அது வந்து வந்தவங்கள திருப்பி அனுப்பிட்டோம். நீங்க சொன்னதுக்கா மறுபடியும் லெட்டர் வச்சு திருப்பி வர சொல்லுவோம், பிடிக்க சொல்லிடுவோம். சொல்லிருங்க, யார் வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா அந்த மக்கள் நாங்கள் போய் கேட்போம்ல. ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அது கடிச்சா அதுக்கு ஊசி இருக்கா? அதுக்கு ஊசி இருக்கா? ஓட்டி விடு எதுவுமே இல்லை. ஈபியில் வயரில் போகுது, அது வயர் அந்த சாக்கடிக்குது. கரண்ட் எங்கள் தெருவில் ஒரு வாரத்துக்கு ஒருக்க லைட்டு போகுது, அதையும் பார்க்குற கிடையாது. நானும் எத்தனை சொல்லிட்டேன். இப்போ ஒரு 2 மாதமாக லைட்டு வீதி லைட் இல்லை. கேட்டால் குரங்கு எதுக்கு வருது? உங்கள் ஊர் குரங்கு எதுக்கு? நாங்கள் குரங்கு கூட்டி அந்த வழக்கம் செஞ்சோம் இல்லை. அப்போ குரங்கு ஏன் பிடிக்க மாட்டேன்றீங்க?
அப்போ தண்ணி வரி வாங்குறீங்க, வீட்டு வரி வாங்குறீங்க, ஈபி பில் கட்ட சொல்றீங்க. அப்போ அந்த வீட்டுக்கு லைட் இல்லாட்டி எதுக்கு ஈபி பில் கடைகளை கட்ட சொல்றீங்க? லைட்ல பார்த்தாச்சு, அது வயர் அதுவும் லைட் பார்த்துட்டோமே. 2 மாசம் ஆச்சுங்க. 2 மாசம் தகவல் எதுவும் லெட்டர் வச்சிருக்கீங்களா? சொல்லிட்டாச்சு. இல்லம்மா, யாராவது புகார் பதிவேடுல இருக்கா? ராதா கடை சொல்லிட்டு ராதா கடை சொல்ற கணக்கு கிடையாது. புகார் பதிவேடுல பதிவு பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க குரங்கு வருது, வயல்ல ஏறுது, 2 மாசத்துக்கு நாங்கள் பார்க்க முடியாதுன்றாங்க. அப்படியே யாரையும் கொடுக்க சொல்லலையே. அப்புறம் அப்படிதான் பார்க்க சொல்றாங்க. யாரு கொடுக்க? எங்க ஊர்ல பக்கத்துல எங்க வீட்டு எதுக்க தண்ணி உடஞ்சு போகுது, அது 2 மாசமா போச்சு. ஆனா அவங்க கேட்டா தகவல் ஏதாச்சும் இப்ப ஊராட்சி கொடுத்தீங்களா? அவங்க தண்ணி வரி முறையிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க இந்த பைப்பை ரிப்பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. தனி நபர் உங்க வீட்டுக்குரிய லைனா உங்க வீட்டுக்குலாம் நீங்க தான் பாத்துக்கறணும். அதாவது ஊராட்சியான பொதுவான பைப்னா நாங்க வைப்போம். உங்க வீட்டுக்கு போற லைனா நீங்க தான் பாத்துக்கறணும். அப்ப வீட்டுக்கு தான் இப்ப லைட் பைப் வந்துருச்சு, இப்ப பைப் வந்துருச்சு. தனி நபர் வீட்ல எனக்கு தான் கேக்குறாங்க. இல்ல அதுவுமே வந்து தகவல் இதுவரை ஊராட்சிக்கு வரல, தகவல் லெட்டர் எதுவும் வைக்கல. சரி, குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன சார் வழி? இல்லை, ஒரு ஸ்கூல் பிள்ளை விளையாடுதுங்க, அங்கே ஒரு மிட்டாய் வாங்கி திங்குது. எத்தனை பிள்ளைல விரட்டி, என் பிள்ளையே விரட்டி இருக்கு. என் மகன் சின்ன பையன் தான், எத்தனை என் பையனே விரட்டி இருக்கு. ஒரு கடிச்சிருச்சு, அதுக்கு ஊசி இருக்கா? சுகாதார கேளுங்க. குரங்கு கடிச்சா ஊசி இருக்கான்னு கேளுங்க. ஒரு பிள்ளைய பாதிச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார். உட்காருங்க. அவர் ஆரம்பத்தில் சொன்னார் 35 துறைகள் வந்தாதே எல்லா கேள்வி கேட்கணும்னு. அதில் முக்கியமான துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அவங்க வந்தாத்தே இந்த குரங்கு பிடிக்கிறதோ மற்றதோ ஊராட்சிக்கு அதிகாரம் கிடையாது. நாம ஒரு கம்ப்ளைண்ட்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. அது மாதிரி ஃபாரஸ்ட்டுக்காரங்க குரங்கை பிடிக்கணும். ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்துட்டோம், எதுவரை நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு அவங்க வந்தாலே கேள்வி கேட்கலன்னு சொன்னால் வரல. அடுத்த மே 1ஆம் தேதி வரலைன்னா நேரடியாக கலெக்டர் அவங்களே மனு கொடுத்துருவாங்க, நம்ம நடவடிக்கை எடுப்போம். ஊராட்சி சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க நம்ம அதிகாரம் கிடையாது. அதுக்கு அதிகாரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது. அடுத்த 1ஆம் தேதி மே 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கொடுத்த மனு நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க மேலே கலெக்டர்கிட்ட நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே. நடவடிக்கை எடுக்க சொல்லணும். நீங்களும் துறை ரீதியாக அனுப்பணும். நன்றி. முடிய போது இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருகை இருந்தாலும் பொதுமக்கள் அனைவருக்கும் கருங்காலக்குடி ஊராட்சியோ நன்றி.